வார்த்தையை கொடுக்கறதுக்கு முன்பதாக ஒரு கேள்வியோடு கூட நான் இந்த வார்த்தையை ஆரம்பிக்க விரும்புகிறேன், இந்த பிரசங்கத்தை. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், கரெக்டாக பதில் சொல்லணும், தெரிஞ்சால் மாத்திரம் பதில் சொல்லணும், தெரியலனா வாயை மூடிட்டு கவனம் இருந்துடணும். ஒரு கெஸ்லாம் என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. சரியா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே முதலாவதாக அவங்களுடைய கேட்க போகிறவங்களுடைய பேர், முழு பேர் சொல்லணும். முதலாவதாக காட்சி அளித்த முதல் தரிசனமான நபருடைய பெயர் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளா இல்லை மகதலேனா மரியாளா, அல்லது பேதுருவும் அந்த சீஷர்களுமா? மரியாளா, மகதலேனா மரியாள். சரி, மகதலேனா மரியாள்னு கை சொன்னவங்களுக்கெல்லாம் நீங்களே கை தட்டிக்கோங்க பார்க்கலாம். மகதலேனா மரியாள்னு ஆன்சர் சொன்னவங்க கை தட்டுங்க. யாரெல்லாம் சொன்னீங்க நீங்களே உங்களுக்கு கை தட்டிக்கோங்க. சரி, ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால், மகதலேனா மரியாள் அவர்களுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே முதலாவது என்ன கொடுத்தாரு? தரிசனம் கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சார்? 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? ஊழியம் செய்தார். இந்த 3.5 வருஷம் எத்தனை சீஷர்கள் அவரோடு கூட வைத்திருந்தார்? 12 சீஷர்கள் ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார்? வைத்திருந்தார். இன்னும் சொல்லப்போனால் இந்த 12 பேரையும் அப்போஸ்தலர்களாக கர்த்தர் என்ன பண்ணார்? மாற்றினார். இப்படி 3.5 வருஷமாக அவரோடு கூட அவருக்கு ஊழியம் செய்த இந்த சீஷர்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை குறிப்பாக இந்த மகதலேனா மரியாள் பெற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்ன? எங்கிருந்தோ வந்தாங்க, அதுவும் ஒரு பெண்மணி இல்லையா? ஒரு பெண்மணிக்கு ஆண்டவர் குறிப்பிட்டு இந்த மகதலேனா மரியாளுக்கு மாத்திரம் ஆண்டவர் தரிசனம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்கும்போது நீங்கள் பல பதில்களை நீங்கள் சொல்லலாம். நான் இந்த வேதத்தில் கண்டுபிடிச்ச ஒரு காரியத்தை மாத்திரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஒரு காரியம். இதுக்கு பல அர்த்தங்கள், பல பதில்கள் இருக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறது தான் கரெக்டான பதில் நான் சொல்ல வரல. நான் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு பதிலை மாத்திரம் இன்றைக்கி உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது இந்த வருகிற 46 நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அபியாசப்படுத்தும் போது, அதை கடைபிடிக்கும் போது நிச்சயமாய் மகதலேனா மரியாளை கர்த்தர் எப்படி கனப்படுத்தினாரோ அதே போல் நம்மையும் கர்த்தர் கனப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். முதல்ல இந்த மகதலேனா மரியாள் யார் அப்படின்னு சொன்னால், வாசிக்க வேணாம், நான் சொல்கிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இவங்களை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, 2ஆம் வசனத்தில் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாள். இந்த மகதலேனா அப்படின்ற மரியாள் யாரும்? அவங்க 7 பிசாசுகளை ஆண்டவர் அந்த மகதலேனா மரியாள் இடத்துல என்ன பண்ணாராம்? துரத்தினார், நீக்கினார். மாத்திரமல்ல, இவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் வெறும் மரியாள் தான். இவங்க பேர் என்னது? மரியாள் தான். யூத கலாச்சாரத்தில் பெண்களுக்கு மரியாள் அப்படின்ற வார்த்தை, அந்த பேர் வந்து ரொம்ப காமன். எப்படி தமிழ்நாட்டில் ஆண்களுக்கு என்ன பேர் ரொம்ப காமன்? நம்ம ஊரில் குமார், ராஜா, கார்த்திக், ரமேஷ், சுரேஷ் இப்படின்ற பேர்லாம் ரொம்ப காமனாக நிறைய பேர் அந்த பேர் என்ன பண்ணியிருப்பாங்க? வச்சுருப்பாங்க. பெண்களுக்கு வேறு என்னென்ன பேர்லாம் வைப்பாங்க? பிரியா, அப்புறம் திவ்யா, ரம்யா, இப்படி எல்லாருக்கும் அந்த பேரை சொன்னால் ஒரு கிளாஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படி சொன்னால், பிரியான்னு இதுனா கே பிரியா, எஸ் பிரியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிரியாவில் ஒரே இன்ஷியலில் பிரியா வேறு இன்ஷியலில் பிரியான்னு வரும். அந்த மாதிரி குமார்னு எடுத்துட்டோம்னா ஒரே வேறு இன்ஷியலில் அந்த குமார்ன்ற பேர் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க? வச்சுருப்பாங்க. அதுபோல் யூத கலாச்சாரத்தில் பெண்களுக்கு மரியாள்ன்ற பேர் வந்து ரொம்ப காமன். அதனால தான் இயேசு கிறிஸ்துவோடைய தாயாருடைய பேர் கூட என்னது? மரியாள் இல்லையா? அவங்க மாத்திரமில்லை, இன்னும் அநேக மரியாள்கள் அந்த நாட்களில் இருந்திருக்கிறாங்க. ஆகவே இந்த வேதத்தை எழுதினவங்க இந்த குறிப்பிட்ட 7 பிசாசுகள் நீங்கினா இந்த மரியாளை எப்படி வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறது, மற்ற மரியாள்களோடு கூட வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறதுன்னு சொல்லி அவங்க யோசித்த போது தான் இந்த மரியாள் எந்த இடத்துலேருந்து வந்தாங்க அப்படி சொன்னால், மேக்டலா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து வந்தாங்க. ஆங்கிலத்தில் மேக்டலா, தமிழில் மகதலேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்லேருந்து வந்ததுனால தான் அவங்களுக்கு மகதலேனா மரியாள் அப்படின்னு பேர் வந்தது. அல்லேலூயா, மகதலேனாள் போட்டிருக்கு பார்த்தீங்களா? மகதலேனாள். நம்ம சபைக்கு புழலிருந்து வந்துட்டு இருந்த பிரதர் ஞானமுத்து, அவரை குறித்து நீங்கள் நூம்பலில் கேட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வேறு ஒரு பேர் இருக்குது.
என்ன பேர்? பிரேம் சொல்கிற மாதிரி கரெக்டாக. அவருக்கு பேர் என்னது? புழலியார். ஏன் அவருக்கு புழலியார்னு பேர்னா, அவர் எங்கே உள்ளவர்? புழலில் உள்ளவர். அதனால் அங்கே நூம்பலில் இருக்கிறவங்களாம் அவளை ஞானமுத்துன்னு சொன்னால் தெரியாது, புழலியார்னு சொன்னால் நூம்பலில் இருக்க எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணோம் தெரியும். அதுபோல் இந்த மரியாள் மகதலேன் என்கிற இந்த ஊர்லேருந்து வந்ததுனால அவங்களுக்கு பேர் என்னது? மகதலேனால் மரியாள். சரியா? இந்த மரியாள் என்ன பண்ணாங்கன்னா, லூக்கா 8ஆம் அதிகாரம் இன்னொரு வசனம் கூட வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்தில் இவர்கள் எல்லாரும் இல்லை, நான் சொல்ல அந்த வசனத்தை பாருங்கள், அப்படியே பாருங்கள். தங்கள் ஆஸ்திகளால் இயேசுவுக்கு என்ன பண்ணாங்களாம்? ஊழியம் செய்து கொண்டு வந்தார். அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செஞ்சாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னால், இந்த 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் மரியாள். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மகதலேனா மரியாள் யார்? ஊழியம் செஞ்சவங்களா? இப்போ நான் வாசித்த 3ஆம் வசனத்துல இருந்து யார் அவங்க? கூசாவின் மனைவி யோவன்னாள். மரியாள் இல்லை, யோவன்னாள் தான் கூசாவின் மனைவின்னு போட்டிருக்கு. சரி, உதாரணமாக சொல்லணும், நம்ம ஈஸ்வரி அம்மா இருக்கிறாங்க, அவங்க தான் யார்? மகதலேனா மரியாள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தங்கள் ஆஸ்திகளால், அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு பெரும்பாக்கத்தில் ஒரு சொத்து இருக்குது, இங்கே துண்டலத்தில் ஒரு சொத்து இருக்குது, வேறு எங்கெங்கம்மா? அரக்கோணத்தில் ஒரு சொத்து இருக்குது, கும்மிடி பூண்டியில் ஒரு சொத்து இருக்குது, அப்புறம் புழலில் ஒரு சொத்து இருக்குது. இப்படி பல சொத்துக்கள் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஆஸ்தி வச்சுருக்கிறாங்க. யார்? ஈஸ்வரி அம்மா. ஆனால் ஈஸ்வரி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா, எனக்கு உங்களை மாதிரி ஊழியெல்லாம் செய்ய முடியாது, நான் ஒன்று பண்ணுறேன். எல்லாரும் சர்ச்சுக்கு காசு கொடுக்குறாங்க, ஆனால் எனக்கு சர்ச்சுக்கு கொடுக்கறதுக்கெலாம் எனக்கு என்ன இல்லையா, மனசு இல்லையா. நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், என் சொத்தெல்லாம் விற்று டெய்லி உங்களுக்கு காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி எல்லா ஆஸ்திகளையும் விற்று இயேசுவுக்கு ஊழியம் செஞ்சாங்க. ஹல்லேலூயா. இயேசு செஞ்ச ஊழியத்துக்கு ஊழியம் செய்யலை, அவங்க இயேசுவுக்கு ஊழியம். வசனம் தானே சொல்லுது, நல்லா ஒரு நல்லா வாயை கண்ணை திறந்து படிங்க பார்க்கலாம். தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு, எவருக்கு? இயேசுவுக்கு ஊழியம் செஞ்சாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க எவ்வளோ ரொம்ப பணக்காரங்கன்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. அப்போ அவங்க நிறைய ஆஸ்திகள் வச்சுருந்தாங்க. அவங்க ஆஸ்தியெல்லாம் விற்று 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 இயேசுனுடைய பாதத்தில் என்ன பண்ணுறாங்க? போட்டுருவாங்க. அவரை பின்தொடர்ந்த ஸ்திரீகள் அநேகர் என்ன பண்ணாங்கன்னா இதுதான் செஞ்சாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படி சொன்னால், இன்னொரு முறை ஒரு ஸ்திரீ என்ன பண்ணாங்கன்னா, நலதம் என்று சொல்லக்கூடிய தைலத்தை, பரிமள தைலத்தை, உயர்ந்த தைலம், ரொம்ப காஸ்ட்லியான ஒரு காரியம், அதை எடுத்து ஏசப்பாக்கு என்ன பண்ணிட்டாங்க? உடச்சி அவர் பாதத்தில் என்ன பண்ணாங்க? ஊற்றினார்கள் இல்லையா? ஆகவே இயேசுவுக்கு பண உதவிகளை செய்து வந்தவர்கள் தான் யார் அப்படின்னு சொன்னால், இந்த மகதலேனால் மரியாள். சரி, அது போகட்டும். சரி, இப்போது இந்த மரியாளுக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு முதல்ல காட்சி கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடித்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்கள் மத்தியில் நான் காண்பிக்க விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், எடுத்து வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 46ஆம் வசனமும் 47ஆம் வசனமும் ஒருத்தர் வாசிக்கலாம். ம் 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 ஆமென். அல்லேலூயா. அவன் போய் மெல்லிய துப்பட்டியை, யார் அவன் அப்படின்னு சொன்னால், யோசேப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன். 43ஆம் வசனத்தில் அந்த மனிதனை குறித்து போட்டிருக்கிறது. கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானாகிய தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு. அவன் போய் என்ன பண்ணுறான்? 100க்கு அதிபதி இடத்துல ஆண்டோடைய சரீரத்தை பெர்மிஷன் கேட்டு வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே ஆண்டவராகிய இயேசுவின் சரீரத்தை சுற்றி கண்மலையின் வெட்டி இருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை என்ன பண்ணானா? புரட்டி வைத்தான். அடுத்த வசனம் சொல்லுது, முக்கியமான வசனம். அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இங்கே
மிக தெளிவாக போட்டிருக்கிறது. மகதலேனா மரியாள் ஒரு காரியத்தை பார்த்தாள். என்ன பார்த்தாள்? அதான் 46ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கன்மலையில் வெட்டி இருந்த கல்லறையிலே இயேசுவின் சரீரத்தை பார்த்தாள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். எதை பார்த்தாள்? கண்மலை. இயேசுவை சொல்லக்கூடாது. இயேசுவின் சரீரத்தை எங்கே பார்த்தான்றது தான் ரொம்ப முக்கியம். கண்மலையில் வெட்டி இருந்த கல்லறையிலே இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்ததை இந்த மகதலேனா மரியாள் பார்த்தாள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை அவள் கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையில் பார்த்ததற்கும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். அடுத்த வசனம். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் ஒரு காரியத்தை பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படி சொன்னால், வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. ஆமென். பாருங்கள், நான் சொன்னது போல் இந்த மகதலேனா மரியாளுக்கு அவங்களுக்கு தெரிந்ததா தெரியலையா, தெரிந்திருக்குமான்னு தெரியல. அந்த நாட்களில் ஆண்டவர் எனக்கு தான் முதல்ல தரிசனம் ஆகிறார் என்கிறத அவங்க அந்த நாட்களில் அறிந்திருந்தார்களான்னு தெரியல. ஆனால் இவ்வளவு பெரிய பாக்கியத்துக்கு ஸ்லாக்கியத்துக்கு அவங்க பங்குள்ளவர்களாக மாறினதுக்கு ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு காரியத்தை நோக்கி பார்த்தாங்க. வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை அவர்கள் நோக்கி பார்த்தார்கள். அல்லேலூயா. ஆமென். ஆண்டுடைய சரீரம் அந்த வெட்டப்பட்ட கல்லறையிலே வைக்கப்பட்டதை அவர்கள் நோக்கி பார்த்தார்கள். வேதவசனம் இங்கே நம்ம வாசித்த ஏசாயா 51ஆம் வசனத்தில் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்த அந்த வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை யார் என்கிறத வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அது யார் அப்படின்னு சொன்னால் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். கொரிந்தியரில் நம்ம அது யார் என்கிறத நம்ம பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற அந்த ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த மகதலேனா மரியாள் எதை பார்த்தால்? கல்லறையிலே வெட்டி எடுக்கப்பட்ட அந்த கல்லறையிலே இருந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை பார்த்தாள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் நம்மள்கிட்ட சொல்கிறாரு. மகதலேனா மரியாளை போல ஏசாயா 51:1 வாசிக்கிறது போல நீங்கள் நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடி எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த வருகிற 45 நாட்கள் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படி சொன்னால், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. ஆமென். அந்த கண்மலை யார்? கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. ஆமென். பாருங்கள், இந்த 45 நாட்கள் நீங்கள் பாரம்பரிய சபையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லென்த்து நாட்களை கொண்டாடுறாங்க. லென்த்து நாட்கள்னால் என்ன பண்ணுவாங்க? பொட்டு வைக்க மாட்டாங்க, பூ வைக்க மாட்டாங்க, இன்னும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. இப்படி சில காரியங்கள்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவங்க என்ன பண்ணுவாங்க? கடைப்பிடிப்பாங்க. அப்படி பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான்வெஜ் 1 மாதம் சாப்பிடாமல் இருந்தால் உடம்புக்கு வேணால் என்னது நல்லது. ஆனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாது. சரி, இப்போ இங்கே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை நோக்கி பாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 45 நாட்கள் வருகிற 45 நாட்கள் நம்ம செய்ய வேண்டிய காரியமும் இதுதான். வெட்டி எடுக்கப்பட்ட அந்த கண்மலை ஆகிய கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்க்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே
சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. தம்முடைய சரீரத்தில் எதை சுமந்து தீர்த்தாரா? நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அடக்கம் பண்ணப்பட்ட சரீரத்தை மரியாள் நோக்கி பார்த்தாலும் என்ன பண்ணியிருக்கிறான்னா, தன்னுடைய பாவங்களை இயேசுவின் சரீரத்தில் அவள் பார்த்தாள். அல்லேலூயா. ஆமென். அதனால தான் நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து முதலாவதாக இந்த மரியாளுக்கு அவர் காட்சி அளித்தார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், யார் யாரெல்லாம் வருகிற 45 நாட்கள் என்னுடைய பாவங்களை ஆண்டவர் சிலுவையிலே அவர் சுமந்ததுனால இன்றைக்கு நான் நீதிமானாய் இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை தேடுகிறீர்களோ, உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் காட்சி அளிப்பார். அல்லேலூயா. அல்லது உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அதை கர்த்தர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நீதியை பின்பற்றி அந்த வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை என்ன பண்ணுங்க, நோக்கி பாருங்க. வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை கிறிஸ்து, அந்த தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியில் இருந்தது யார் அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. ஆமென். சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் 40ஆம் சங்கீதத்தில் முதல் 3 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் முதல் 3 வசனம். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அல்லேலூயா. ஆண்டவன் நம்மளை எங்கேருந்து எடுத்தாராம்? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை என்ன பண்ணார்? தூக்கி எடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய பாவத்தில் உழன்று கொண்டிருந்த, பயங்கரமான குழியில் பாவத்தில் சாபத்தில் உழன்று கொண்டிருந்த என்ன அந்த உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணாராம்? தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. ஆமென். அது வருகிற 45 நாட்களும் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். என்னை கர்த்தர் பாவத்திலேருந்து சாபத்திலேருந்து தூக்கி எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படி சொன்னால், வெட்டப்பட்ட கல்லறையில் எனக்காக என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்த அவருடைய சரீரம். அல்லேலூயா. ஆமென். என்னுடைய பாவங்கள் அந்த சரீரத்தில் சுமந்து தீர்க்கப்பட்டதுனால இன்றைக்கு நான் நீதிமானாய் இருக்கிறேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. அடுத்த 45 நாட்கள் நம்ம ஏன் இந்த வெளியரங்கமான இந்த உபவாசம் இருக்கக்கூடாது? வெளியரங்கமான உபவாசம்னா இந்த பொட்டு வைக்காமல் இருக்கிறது, பூ வைக்காமல் இருக்கிறது, அல்லது நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஏன் அவங்க செய்யாமல் இருக்கிறாங்கன்னா, இயேசுநாதர் என்ன பண்ணிட்டாரு? செத்து போயிட்டார் இல்லையா? அவர் பாடுபட போகிறாரு. அவரே பாவம் பரிதாபமாக அங்கே சிலுவையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தொங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நமக்கு கறியும் மீனும் அவசியமா அப்படின்ற கான்செப்டில் தான் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் சாப்பிடணும். ஆனால் ஈஸ்டர் அன்றைக்கி என்ன பண்ணிடுறாரு? உயிரோடு ஏஞ்சிடுறாரு. அதனால் நம்ம அன்றைக்கி என்ன பண்ணலாம்? பிரியாணி என்ன வேணாலும் சாப்பிட்லாம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? கோச்சிக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு நம்பிக்கை. நான் சொல்ல வர்றது என்ன அப்படி சொன்னால், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஈஸ்டரும் அல்லது குட் ஃப்ரைடேவும் கொண்டாடும்போது, விசேஷமாக குட் ஃப்ரைடே கொண்டாடும்போது அவருடைய பாடு மரணங்களை நினைக்கும் போது நம்ம அழக்கூடாது. அழக்கூடாதுன்னா, ஐயோ ஆண்டவர் அடிக்கப்படுறாரோ, ஐயோ எவ்வளோக்கு வலிச்சிருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அப்படின்னு நினச்சி என்ன பண்ண வேணாம்? அழ வேண்டாம். நம்ம கொண்டாட வேண்டிய ஒரே ஒரு பண்டிகை என்ன அப்படின்னு சொன்னால் ஈஸ்டர் பண்டிகை தான். அல்லேலூயா. இப்போது உதாரணமாக உங்களுடைய தாத்தா இருக்கார்ல, உங்கள் தாத்தாவுடைய தாத்தா ஒருத்தர் இருப்பார். அவர் உயிரோடு இருக்காரா இப்போது? இல்லையா? சரி. இப்போ உங்கள் தாத்தாவுடைய தாத்தா உயிரோடு இல்லை, ஆனால் அவர் நிச்சயமாக ஒரு நாள் என்ன பண்ணார்? செத்து போயிட்டார் இல்லையா? அந்த செத்து போன தாத்தாவுடைய டேட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒவ்வொரு நாள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் செத்து போன அன்றைக்கி என்ன பண்ணுவீங்க? ஒரு கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் வீட்டில் என்ன பண்ணுவோம்? ஜப கூட்டம் வைப்போம் இல்லையா? அப்போ அந்த தாத்தா செத்து போன நாள் ஒரு நாள் நமக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் அந்த தாத்தா செத்து போனார், ஆனால் லாஸ்ரு மாதிரி 3ஆம் நாள் என்ன பண்ணிட்டாரு? உயிரோடு ஏஞ்சிட்டார். அவங்க தாத்தாவுடைய தாத்தான்னு ஒருத்தர் சொல்கிறேன்ல, அவர் இன்றைக்கி தான் என்ன பண்ணார்? செத்து போனார்னு வச்சுக்கோங்க. ஆனால் அடுத்த 3 நாள் என்ன பண்ணிடுறாரு? உயிரோடு ஏஞ்சிடுறாரு. இப்போ உயிரோடு ஏஞ்சி அடுத்த வருஷமும் அவர் உயிரோடு தான் அவங்க கூட இருக்கிறார். ஓகேவா?
இப்போ இந்த வருஷம் அவர் செத்துட்டாருன்றதுக்காக, இந்த மார்ச் 5ஆம் தேதி அவர் செத்துட்டாருன்றதுக்காக அடுத்த வருஷம் மார்ச் 5ஆம் தேதி நீங்கள் யாராவது வீட்டில் அழுதுட்டு இருப்பீங்களா அவர் உயிரோடு இருக்கும்போது? அந்த தாத்தா என்ன பண்ணுவார் உங்களை பார்த்து? சிரிப்பா, நான் செத்தது உண்மைதான், ஆனால் இப்போ தான் நான் எப்படி இருக்கிறேன்னு உயிரோடு இருக்கேன், அப்புறம் எதுக்கு நான் அன்றைக்கி செத்ததை நினச்சி நீ இன்னைக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? அது ரொம்ப கொடூரமான முறையில் அவர் செத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இயேசுநாதரை போல் கை காலில் ஆணி வச்சு அவரோ அடித்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அடுத்த வருஷம் 5ஆம் தேதி நீங்கள் வந்து உங்கள் தாத்தாவுடைய தாத்தா வந்து செத்து போனார், ஆனால் இன்றைக்கி அடுத்த வருஷமும் அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு. அப்போவும் நீங்கள் முந்தின வருஷம் அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டார், இப்படிலாம் அடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி அழுதுருந்தீங்கன்னா அவர் உங்களை பார்த்து என்னன்னு சொல்லுவார்? முட்டாள், பைத்தியம் தான் என்ன பண்ணுவார் சொல்லுவார். அதே போல் தான் இயேசுநாதரும் உங்களை பார்த்து நினச்சிட்டு போகிற இதெல்லாம் முடிஞ்சு போன ஒரு காரியம். நான் இன்றைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிற என்ன நீங்கள் என்ன பண்ணுங்க? நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம ஐயோ அவர் செத்து போகிறாரே, அதனால் நம்ம என்ன பண்ண வேணாம், கறி மீன்லாம் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த விதமான ஒரு இதில் இருக்க வேணாம் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். சரி, அது போகட்டும். இப்போ மரியாள் வந்து அந்த வெட்டப்பட்ட அந்த கல்லறையில் வைக்கப்பட்ட இயேசுவின் சரீரம், அந்த சரீரத்தில் நம்முடைய பாவங்கள் எல்லாம் இருந்தது. அதை அவர்கள் நோக்கி பார்த்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அதையும் நம்ம நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஏசாயா 51ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க 2 காரியங்கள். வெட்டப்பட்ட கன்மலை அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. தோண்டப்பட்ட குழி அது நம்முடைய பாவ நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை எடுத்ததை குறிக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே முதல் வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது, நீங்கள் நீதியை பின்பற்றுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த வருகிற 45 நாட்கள் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படி சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியமாக இருக்கட்டும், நீதியை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். ஹல்லேலூயா. எதை பின்பற்றணும்? நீதியை பின்பற்றுங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு மலை பிரசங்கத்தில் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் மத்தேயுவில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் என்ன பண்ணுங்க? தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஆமென். நீதிமொழிகள் 21:21 வாசிக்கிறோம், நீதியையும் தயவையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமென். நீதியை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா, நீதியை நீங்கள் தேடினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு எதை கொடுப்பாரா? ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமாம். அப்போ வருகிற 45 நாட்களும் நீங்கள் நீதியை பின்பற்றுவதற்கு முயற்சி எடுங்க. ஏன்னா நீதியை பின்பற்றுறவர்களுக்கு கர்த்தர் சகலத்தையும் அதிகமாய் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். 3 குறிப்புகளை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது நீதியை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்குற நன்மை என்ன அப்படின்னு சொன்னால், அதுதான் நம்ம வாசித்தோம் மத்தேயு 6:33. அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகளெல்லாம் அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னா 31-32 வாசிக்கும் பொழுது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று என்ன பண்ணாதிருங்க? கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இதில் ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன அப்படி சொன்னால் 31ஆம் வசனத்தில் எண்ணத்தை, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்ன வார்த்தை? எண்ணத்தை. நம்ம கூட அநேக நேரத்தில் நம்முடைய கவலை இதுதான். எண்ணத்தை அப்படின்றத ஷார்ட்டாக என்ன அப்படின்ற வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, இந்த பண பற்றாக்குறைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, இந்த குடும்ப சூழ்நிலைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்ற கவலைகள். இங்கே உடை, உணவு, அப்புறம் வேற என்ன சொல்லியிருக்கிறாரு? உணவு, உடுக்கிறது, அப்புறம் குடிக்கிறது. 3 காரியம். 3 காரியமே ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான தேவைகள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவாய் என்று சொன்னால் உன்னுடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஆமென். 2 காரியங்களை இதில் சொல்கிறேன். முதலாவது அது அத்தியாவசிய தேவைன்னு சொல்கிறேன். 2வது என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு நீங்கள் எதெல்லாம் குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கூட கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு அப்படின்னு சொன்னால், யார் ஒருவர் நீதியை தேட மனதிணங்கி இருக்கிறார்களோ, யார் ஒருவர் நீதியை தேடுகிறதுக்கு பிரயாசம் எடுக்கிறார்களோ, அவர்களாம் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியலன்னு சொல்லி நீங்கள் கலங்கி இருப்பீங்கன்னா,
இந்த மாலையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் நீதியை தேடுகிறதுக்கு பிரயாசம் எடுப்பீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய நீதியை பின்பற்றுகிறதுக்கு பிரயாசம் எடுப்பீங்கன்னா, கர்த்தர் எல்லா காரியங்களையும் சகல காரியங்களையும் உங்களுக்கு கூட கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். என்னத்தை செய்ய போகிறோன்னு தெரியலையே நீங்கள் கலங்கிட்டு இருக்கீங்கன்னா, கர்த்தர் அந்த காரியங்களை உங்களுக்காக இடைப்பட்டு நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் அப்போ தான் ஜனங்க அந்த செங்கடலை கடந்து வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். எவ்வளோ பெரிய அதிசயத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம். நம்ம சொல்லப்போனால் இன்றைக்கி வரைக்கும் நான் நினைக்கிறேன் உலகத்தில் நடந்த மிகப்பெரிய அதிசயத்தில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், செங்கடல் 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்க கடந்த அந்த காரியம் தான் பெரிய அதிசயம். அதை விட பெரிய அதிசயம் எனக்கு இருக்குமான்னு தெரியல. அப்படிப்பட்ட அதிசயத்தை பார்த்த ஜனங்க வெளியே கர்த்தரை அப்படியே பாடி ஆராதிக்கிறாங்க. சங்கீதம் யாத்திராகமம் 15:1 21 வரைக்கும் வாசித்தீங்கன்னா பாடல் தான் அங்கே எழுதப்பட்டிருக்குது. அவங்க எப்படிலாம் ஆண்டவரை பாடி ஆராதிச்சாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஆனால் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அதெல்லாம் முடிஞ்சிட்டு ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்பட்டு வந்தார்கள். 3 நாள் வனாந்திரத்திலே, சூர் வனாந்திரத்திலே தண்ணீர் கிடையாமல் என்ன பண்ணாங்களாம், நடந்தார்கள். அல்லேலூயா, 3 நாள் அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. செங்கடலை கடந்த உடனே 3 நாள் என்னெல்லாம் போயிடுச்சு, தண்ணி இல்லை. 3 நாள் தண்ணி இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் எவ்வளோ தாகத்தில் நம்ம யோசிச்சு பாருங்கள். ஆனால் எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது, இன்ப அதிர்ச்சி. 3 நாளாக தண்ணி இல்லாத இருந்த இவங்களுக்கு கர்த்தர் ஒரு நீரூற்றை காமிக்கிறார். அந்த இடத்துக்கு பேர் என்னது, மாறா. அது அவங்க போகிறதுக்கு முன்னாடி மாறான்ற பேர் இல்லை, அது அப்புறமேட்டு அவங்க வச்ச பேர். அது அங்கே போய் தண்ணி குடிக்கலான்னு வாயில் எடுத்து பார்த்தா அதுக்கு என்னவா இருந்தது, தண்ணி கசப்பாக இருந்தது. ஏற்கனவே பயங்கர பிரச்சனை தண்ணி இல்லாமல், இப்போ தண்ணி இருக்குதுன்னு வாயில் எடுத்து வச்சா அது அப்படி கசக்குது. அப்போ ஜனங்கள் என்ன பண்ணாங்க, 24ஆம் வசனத்தில், அப்போ ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். அல்லேலூயா, வேறு எண்ணத்தை தான் குடிக்கிறது, எல்லாம் இருக்கிறதெல்லாம் கசப்பாக இருக்குதே அப்படின்னு சொல்லி எண்ணத்தை குடிப்போன்னு என்ன பண்ணாங்க, முறுமுறுத்தாங்க. நிறைய நேரத்தில் நம்ம கூட இப்படி தான் பண்ணுறோம். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிறோம். என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியல ஆண்டவரே, ஒரு நல்ல வழி திறந்துருக்குதுன்னு போய் பார்த்தா கடைசியில் அதுவும் க்ளோஸ் ஆகிடுச்சே அப்படி சொல்லி ஆண்டவரை பார்த்து என்ன பண்ணுறோம், முறுமுறுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் செய்ய சொன்ன ஒரு காரியம் பாருங்கள், 25ஆம் வசனம், கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அது என்ன மரம், நீங்களே சொல்லுங்கள், சிலுவை மரம். என்ன மரம் அது, சிலுவை மரம். அன்றைக்கி அது சிலுவை மரம் இல்லை, இன்றைக்கி நான் சொல்கிறேன். இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, என்னென்ன காரியம்லாம் உங்கள் வாழ்க்கையில் கசப்பாக இருக்குதோ, என்னென்ன காரியங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கீங்களோ, மகதலேனா மரியாள் செய்தது போல அவள் வெட்டப்பட்ட கல்லறையிலே இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டதை பார்த்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம், தன்னுடைய பாவங்கள் சுமந்து தீர்க்கப்பட்ட அந்த சரீரத்தை அவள் பார்த்தாள். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கசப்பான அனுபவமாக இருக்குதோ, இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களோ, அந்த சூழ்நிலையில் உங்களுக்காக தம்முடைய சிலுவையில் எல்லாவற்றையும் சகித்து கொண்ட அந்த இயேசுவின் சரீரத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது, மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றின தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் கசப்பாக இருக்குதோ, என்ன செய்ய போகிறேன்னு தெரியலன்னு அங்கலாய்த்து கொண்டிருக்கீங்களோ, அந்த காரியத்தில் கர்த்தர் மாறாவை மதுரமாய் மாற்றினது போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் சந்தோஷமாய் சமாதானமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமென். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது தேவனுடைய நீதியை நம்ம என்ன பண்ணணும், தேட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம இப்படி செய்யும்போது என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையேன்ற நிலைமையில் இருந்த நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு புதிய வழி வாசல்களை உண்டு பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். 2வது, நீதியை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிற அதிசயம் என்ன, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5:6, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா, ஆமென். முதல்ல சொன்னேன், கர்த்தர் நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை என்ன பண்ணுவார், முதலாவது சந்திப்பார், கூட கொடுப்பார். யாருக்கு, நீதியை தேடுகிறவர்களுக்கு. 2வது, கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குவார். 2வது என்ன பண்ணுவார், கர்த்தர் திருப்தி ஆக்குவார். ஏசாயா 55:2 வாசிக்கிறோம், நீங்கள் அப்பம் அல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். அல்லேலூயா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் திருப்தி செய்யாத பொருளுக்காக
உங்கள் பிரயாசத்தை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? செலவழித்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் திருப்தி இல்லை அப்படின்ற காரணத்துக்காக இந்த காரியத்தை செஞ்சால் என் வாழ்க்கையில் நான் திருப்தி அடைஞ்சிட மாட்டேனா அப்படின்னு சொல்லி திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய பிரயாசத்தையும் நீங்கள் என்ன பண்ணிட்டுறீங்க? செலவழித்து கொண்டிருக்கிறீங்க. அப்பம் அல்லாததுக்காக பணத்தை நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், இங்கே இந்த வசனத்தில் வந்து மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையை நான் கொஞ்சம் பேச விரும்புகிறேன். இந்த மகதலேனா மரியாள் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணாங்க. அப்பம் அல்லாததுக்காக பணத்தை செலவழிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜீவம் அப்பமாகிய இயேசுவுக்காக தன்னுடைய ஆஸ்தியவே அந்த மகதலேனா மரியாள் செலவழித்தாள். அல்லேலூயா, ஆமென். அன்றைக்கி ஆண்டவர் அந்த துறவண்டியில் இருந்த அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து சொன்னார், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு நாள் என்ன உண்டாகாது? தாகம் உண்டாக திருப்தியாய் நான் அவனுக்கு தண்ணீர் கொடுப்பேன்னு சொல்லி அன்றைக்கி ஆண்டவர் அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து சொன்னார். அதே போல் தான் இந்த மகதலேனா மரியாளுக்கு ஒரு பட்டப்பேர் இருக்குது. அவரை வேத ஆராய்ச்சியாளர்கள் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் அப்போஸ்தலராம். யார் அது? மகதலேனா மரியாள். ஏன்னா ஆண்டவர் அந்த மற்ற சுவிசேஷங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவதூதன் அல்லது ஆண்டவர் வந்து சொல்லுவார், ஒரு வார்த்தையை சொல்லுவார், நீ போய் பேதுருவுக்கும் மற்ற சகோதரருக்கும் நீ என்னை பார்த்தேன்னு நீ இப்போ என்ன பண்ணு சொல்லு, சுவிசேஷம் சொல்லு. அப்போஸ்தலர்கள் யார்? 12 அப்போஸ்தலர்கள் யார்? இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை உலகமெங்கும் பரப்பினவர்கள். ஆனால் உலகமெங்கும் சுவிசேஷத்தை பரப்பின அந்த அப்போஸ்தலர்களுக்கே முதல் உயிர் தெரிந்த செய்தியை சொன்னது யார்? இந்த மகதலேனா மரியாள். அதனால அவளுக்கு ஒரு பேர், ஒரு பட்ட பேர், அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் அப்பாஸ்டல் டு த அப்போஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மகதலேனா மரியாள் சொல்கிறாங்க. பாருங்கள், இவ்வளோ பெரிய காரியத்தை அவள் எதற்காக எப்படி இந்த காரியத்தை பெற்றுக்கொண்டான்னா, இவ்வளோ பெரிய திருப்தியான ஒரு வாழ்க்கை அவளுக்கு எப்படி அமைந்தது அப்படின்னு சொன்னால், அவள் ஜீவ அப்பமாகிய இயேசுவுக்கு தன்னுடைய பணத்தையும் ஆஸ்தியும் அவள் செலவழித்தாள். அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் பணமும் உங்கள் பிரயாசமும் எந்த இடத்துல செலவழிந்து கொண்டிருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் செலவு பண்ணுற உங்கள் பிரயாசமும் பணமும் உங்களை திருப்தி செய்யுதா? ஆனால் ஆண்டவர் சொல்கிற நீதியை தேடும் பொழுது நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்களாய் அவருடைய சமூகத்தை தேடி வருகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா, ஆமென். இந்த மாலைவேளை நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் திருப்தி இல்லாமல் இருக்குதோ, இந்த குறிப்பிட்ட காரியம் தான் என்னை உறுத்திக்கிட்டே இருக்குது, இது மாத்திரம் நடந்துச்சுன்னா நான் மன சந்தோஷம் அடைந்தேன். எப்படி யாக்கோபு சொன்னான் இல்லையா, அவங்க பிள்ளைங்களை பார்த்து சொல்கிறான், நான் வந்து மன சமாதானம் இல்லாமல் தான் என்னுடைய நரைமறையை நீங்கள் பாதாளத்தில் என்ன பண்ணுவீங்க? இறக்குவீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? என் பையன் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, என்னை ரொம்ப ஆசையாக வளர்த்த யோசேப்பையும் போயிட்டான், அடுத்து சிமியோனும் போயிட்டான், அடுத்து இப்போ வேறு யாரையும் கூப்பிட்டு போகிறீங்க? பென்யமீனையும் கூப்பிட்டு போகிறீங்களே. நான் நினைக்கிறேன் அவ்வளோதான், நான் சாகும்போது மன நிம்மதியாக என்ன பண்ண மாட்டேன், சாக மாட்டேன், இந்த குறையோடு தான் சாக போகிறேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் கர்த்தர் அப்படி சொன்ன அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் சமாதானமாய் தன் கல்லறையிலே படுத்து நித்திரை செய்ய கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. அதுபோல் நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த ஒரு காரியம் நடந்துட்டா என் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பாரமே குறைஞ்சிருச்சுன்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா நான் சொல்கிறேன், இன்றைக்கி தேவனுடைய நீதியை நீங்கள் தேடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற திருப்தியை உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கடைசியாக ஒரு குறிப்பை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 51 அதிகாரம் 5 வசனம். ஏசாயா 51 அதிகாரம் 5 வசனம். என் நீதி சமீபமாக இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும், என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும், தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நீதி சமீபமாக இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும். அல்லேலூயா. மூன்றாவது குறிப்பாக, நீதியை தேடுகிறவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அவன் வருகிற 45 நாட்கள் நீங்கள் தேவனுடைய நீதியை தேடுகிறதுக்கு பிரயாசம் எடுக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. உங்கள் குடும்பங்களில் யாரெல்லாம் ரட்சிப்புக்கு தூரமாக இருக்கிறார்களோ நீங்கள் விசுவாசித்தா, நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், வருகிற ஈஸ்டருக்குள்ளே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் தம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஈஸ்டர் அன்னைக்கு நீங்கள் குடும்பமாக
நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தோடு கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறது போல் நீங்கள் இமேஜினேஷன் யோசித்து பாருங்கள், கற்பனை செய்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். எப்பொழுது? வருகிற நாட்களில் நீங்கள் தேவனுடைய நீதியை தேடி பாருங்கள். கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 42 தாவீது இப்படி தான் சொல்கிறார். 42 சங்கீதத்தில் வாசித்து பாருங்கள். 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன இருக்குது? ரட்சிப்பு இருக்குது. ஆண்டவருடைய நீதியை நீங்கள் தேடினீங்கன்னா அவருடைய ரட்சிப்பை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆகவே இந்த காலவெல்ல இந்த குறிப்பிட்ட காரியத்தில் ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கீங்களா, கலங்கி கொண்டிருக்கீங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய காரியம்லாம் ஒன்று தான். தேவனுடைய நீதியை இன்னும் அதிகமாக நீங்கள் தேடும் பொழுது கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தில் பாருங்கள், முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். மானாத நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனை என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு என்ன ஆயிற்று? உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காலத்தில் நான் சந்தோஷமாக ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தேன், ஒரு காலத்தில் வாஞ்சே ஆண்டவரை தேடிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அப்படி வாஞ்சே ஆண்டவரை தேடுகிற ஒரு சாக்கியம், ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆனாலும் இதன் மத்தியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்கிறாரு, சரி நடந்துச்சு, இதையே நினச்சி ஏன் கலங்கிட்டு இருக்கிற? ஒன்று செய்வேன். என்ன செய்வேன்? தேவனை நோக்கி நான் என்ன பண்ணுவேன்? காத்திருப்பேன். அவருடைய சமூகத்தின் ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. ஆமென். அவருடைய சமூகத்தின் ரட்சிப்பு யாருக்கு வெளிப்படும் போட்டிருக்குன்னா, அவருடைய நீதியை தேடுகிறவர்களுக்கு. ஏசாயா 51:5 தானே வாசித்தோம், என் நீதி சமீபமாக இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நீதி யாருடைய வாழ்க்கையில் சமீபமாக இருக்குதோ அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆமென். 3 காரியங்களை சொல்லியிருக்கேன். முதலாவது, தேவனுடைய நீதியை நீங்கள் தேடும் பொழுது, மகதலேனா மரியாதை போல தேவனுடைய நீதியை தேடும் போது முதல் காரியம், உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார்? சந்திப்பார், கூட கொடுப்பார். என்ன செய்ய போகிறேன்னு தெரியல நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். 2வதாக, கர்த்தர் நம்ம கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம், நான் உங்களை என்ன பண்ணுவேன்? திருப்தியாகும். எந்த ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்தை உறுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. 3வது, கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பை என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த 3 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த மகதலேனா மரியாள் செய்தது போல ஏசாயா 51:1 நம்ம வாசித்த வசனம், நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை என்ன பண்ணுங்க? நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் என்ன பண்ணலை? வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர்கள் 45 நாட்கள் இந்த சத்தியத்தை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நான் வெட்டி எடுக்கப்பட்ட அந்த கன்மலை என்ன பண்ணுவேன்? நோக்கி பார்ப்பேன். அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து அவரை நோக்கி பாருங்கள், அவருடைய நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் இடங்களை கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை.
உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றது, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றது. கண்கள் நீதிமானை பார்க்கின்றது, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றது. இடுக்கண் நீங்கி விடுவிக்கின்றே, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றே. இறுதி வரை நடத்தி செல்வி, இறுதி வரை என்னை நடத்தி செல்வி. அவமானம் அடைவதில் எல்லா உற்சாகமை கரங்களை ஆமென். அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசுயா அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையோ குறைவதில்லை. ஆமென். ஒரு நன்மையோ குறைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசுயா அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. இயேசுயா அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஆமென் ஆமென் ஆமென். அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசுவே அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசுவே அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில பேசுங்க. உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி இருக்கலாம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த காலவேளை அவருடைய நீதியை தேடுகிறதற்கு, அவருடைய சமூகத்தை தேடுகிறதற்கு வருகிற 45 நாட்கள் நாம் பிரயாசம் எடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை ஒரு நன்மையும் குறைவுபட விட மாட்டார், ஒரு நன்மையும் குறைவுபட விட மாட்டார். வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் தோண்டப்பட்ட குழியின் துறவின் குழியை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. என் நீதி சமீபமாயிருக்கிறது, என் ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த காலவேளை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு மிக தொலைவில் இருக்கிறது போல காணப்படலாம், மிக தூரத்தில் இருக்கிறது போல காணப்படலாம். கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், என் நீதி சமீபமாக இருக்கிறது மகளே, என் நீதி சமீபமாக இருக்கிறது மகளே. வெகு விரைவில் என்னுடைய நீதியை நான் வெளிப்படுத்த போகிறேன். உன் வாழ்க்கையில் என் நீதியை நான் வெளிப்படுத்த போகிறேன், என் ரட்சிப்பை வெளிப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை நம்ம தேடும்போது எல்லாவற்றையும் கர்த்தர் நம்ம கூட கொடுப்பார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலவேளை நீர் எங்களோடு கூட பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி, நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே.
ஹalleluya. Thank you Jesus. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளைக்காக நன்றி. மீண்டும் ஒரு விஷயம் சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த மாலை வேளை எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. மகதலேனா மரியாளை போலப்பா, இந்த காலவெளியில் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டப்பட்ட துறவின் குழியையும் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீதியை தேடுங்கள்னு சொன்னீங்களப்பா. இந்த காலவெளியில் கதை வருகிற 45 நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் சொல்லியிருக்கிற அந்த நீதியை தேடுகிறதுக்கு எங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறோம். ஒரு நாளும் கதை நாங்கள் தவறு விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் பயபக்தியோடு கூட உங்களுடைய சமூகத்தினால் காலையில் கடந்து வந்து உண்மை தேட கத்திர எங்களுக்கு வேண்டிய அனுக்கிரகத்தை கட்டளையிடுங்க. இந்த காலவெளியில் நாங்கள் தியானித்த 3 விதமான ஆசீர்வாதங்களும் இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். என்னென்ன காரியங்களை குறைவாக இருக்கிறார்களோ குறைவுகளெல்லாம் கத்த நிறைவாய் மாற்றுங்கப்பா. வருகிற ஈஸ்டருக்குள்ளாக இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை இது கொடுக்க போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் எங்களை நாங்கள் கத்தாவை எதற்காக ஆயத்தப்படுத்திக் கொள்ள கத்திர எங்களுக்கு வேண்டிய அனுக்கிரகத்தை கட்டளையிடுங்க. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்த காலவெளியில் வந்த மாலையில் வந்த ஒவ்வொரு தனித்தனியாக பேர் பெற தொட்டு அங்கீகரித்து ஆஸ்வதிங்க. உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்குறோம். பெரிய காரியங்களை செய்ய எல்லாத்தையும் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமேன்.